8ஆம் அத்தியாயம். என்றும் மாறா இளவல். அன்பர் இயேசுவின் அன்பை புறக்கணித்து வாலிபத்தின் துடுக்கினாலும் செல்வ பெருக்கினாலும் பேர் புகழினாலும் கிறிஸ்து இயேசுவின் அடியார்கள் அத்தனை பேரையும் அடியோடு அதம் பண்ணி அழித்தே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டான் பவுல். பாவத்தின் ஓர் புரட்சி வீரனாய் விளங்கினான் இந்த பவுல். சவுல் என்ற பெயரை தரித்து அதற்கு ஏற்ற விதமாய் சகலத்திலும் தீவிர மனப்பான்மையுடையவனாக காணப்பட்டான் இந்த வாலிபன். தான் இருக்கிற சமய கோட்பாடு மட்டுமே சரியென சாதித்தான். யூத மார்க்கம் மட்டுமே தூய மார்க்கம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என திட்டமாய் கூறி வந்தான். யூத மார்க்கத்தை விட பன்மடங்கு துரிதமாய் பரவி படர்ந்து வந்த கிறிஸ்து மார்க்கத்தை அறவே வெறுக்க ஆரம்பித்தான். தன் மார்க்கத்திற்கு எதிராய் இன்னொரு மார்க்கம் எழும்பக்கூடாது என சாதித்து சதித்திட்டங்கள் தீட்டினான். அனைத்து யூத தலைவர்களையும் அழைத்து ஆலோசனைகள் நடத்தினான். தன் சுய சாமர்த்தியத்தினால் எல்லா காரியங்களையும் சாதித்து விடலாம் என சிந்திக்கின்றான். தான் போகின்ற போக்கும் தான் செல்லுகின்ற வழியும் தான் கடைபிடிக்கும் கொள்கைகளும் தன்னுடைய தேவ வழிபாடும் தான் தொழுது கொள்ளுகின்ற தேவனும் தனக்குள்ளே இருக்கின்ற பக்தியும் தான் சாதிக்கின்ற சாதனைகளும் தன் புத்திக்கு எட்டிய காரியங்களும் தன் மத கோட்பாடுகளும் தான் கொண்டு நடத்தும் சடங்காச்சாரங்களும் மட்டுமே சரியென சாதிக்கின்றான். தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லி தன் சித்தத்தை நிறைவேற்றுகின்றான். பக்தியின் பாதையில் செல்லுகின்றான் என்று சொல்லி பாதகமான செயல்களை புரிகின்றான். சபை, சமயம், சமூகம், சமுதாயம் இவற்றின் அடிப்படையில் இவை எல்லாவற்றையும் போர்வையாக மாற்றி இவற்றை கொண்டு தன்னை மறைத்து தகாத செயல்களில் ஈடுபடுகின்றான். தன்னை போல பிறரை நேசிப்பதற்கு பதில் தன்னை போன்றவர்களை சித்திரவதை செய்வதில் சாலவும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றான். அன்பிற்கு அவனிடத்தில் இடமில்லை, அன்பருக்கு அவனுள்ளத்தில் வாய்ப்பு இல்லை. சத்தியத்தை அறிய அவனுக்கு சற்றும் விருப்பமில்லை. தேவ சித்தத்தை செய்ய அவனுக்கு எண்ணமில்லை. வாலிபனான சவுல் தன்னுள்ளத்தில் மனக்கோட்டைகளை கட்டுகின்றான். திட்டங்கள் பல தீட்டுகின்றான். எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று தான் எண்ணுகின்றான். தன்னால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சாதனைகளுக்குள் சாடுகின்றான். தன் படிப்பை நம்பிவிட்டான். தன் குலத்தையும் கோத்திரத்தையும் நம்பிவிட்டான். தன் சுகபலனையும் தன் சாமர்த்தியத்தையும் தன் கையில் கிடைத்திருக்கும் அதிகார பத்திரங்களையும் நம்பிவிட்டான். இனிமேல் எதுவும் செய்யலாம் என்று எண்ணிவிட்டான். சிலரை கட்டி அடித்து துன்புறுத்தினான். சிலரை கொன்றுவிட்டான். சிலரை காயப்படுத்திவிட்டான். அதிகாரம் தன் கையில் இருப்பதினால் அத்தனை கிறிஸ்தவர்களையும் கொடுமைப்படுத்தி கொன்று குவிக்கும் வரை இளைப்பாறுவதில்லை என்று உள்ளத்திலே உரமான தீர்மானம் கொண்டு செயலில் இறங்குகிறான் வாலிபனான சவுல். அறிவிலும் ஆற்றலிலும் கல்வியிலும் செல்வத்திலும் திறமையிலும் கடமையிலும் பெயரிலும் புகழிலும் தனக்கு நிகர் தானே என்னும் உள்ளத்தோடு எல்லளவும் தாழ்மை இல்லாமல் அண்ணல் இயேசுவின் அடியார்களை அடித்து துன்புறுத்த அதிவிரைவாய் செல்லுகின்றான் சவுல். தன்னிகரற்ற ஓர் தலைவனாக திகழ்கின்றான் சவுல். தான் செய்யும் அத்தனை செயல்களிலும் திருப்தி கொண்டவனாய் தலை நிமிர்ந்து செல்கின்றான் சவுல். தன்னை தடுக்கவோ எதிர்க்கவோ வையகத்தில் எவருமே இல்லை என்ற தவறான எண்ணத்தோடு விரைந்து செல்கின்றான் சவுல். தேவாதி தேவனின் திருசுத்தம் இன்னதென்பதை பகுத்தறிய மனமற்றவனாய் தன் சித்தத்திற்கு இடம் கொடுத்து செய்யக்கூடாத காரியங்களை செய்வதற்காய் விரைந்து செல்லுகின்றான். தனக்குள்ளே தேவன்பு சற்றும் இல்லை என்பதையும் தான் தேவ துரோகியாய் துணிகரமான பாவத்தில் ஈடுபடுகின்றதையும் அவன் சற்றும் உணரவில்லை. இவ்விதமான பாதக பாதை நெடுநாள் நீடிக்காது என்பதையும் சற்றும் சிந்திக்கவில்லை. தன்னை தான் ஏறிச் செல்லும் வாகனத்திலிருந்து கீழே விழச் செய்ய வல்லவரான ஒரு மெய்யான இயேசு இரட்சகர் ஜீவிக்கிறார் என்பதை சிந்திக்க ஆற்றல் அற்றவனாய் காணப்படுகின்றான். பார்வையுள்ள தன் கண்களை குருடாக்கவும் பார்வையற்றோரின் கண்களை திறக்கவும் வல்லமையுள்ள ஓர் இயேசு தன்னை பார்க்கிறார் என்பதை கண்டு கொள்ள முடியாமல் அவனது ஆவிக்குரிய கண்கள் அடைப்பட்டிருந்தன. வாலிப சகோதரனே,
சகோதரியே, இந்த சவுலைப் போல் ஓர் துணிகரமான வாழ்க்கையில் நீ விரைந்து கொண்டிருக்கிறாயா? நீ செல்லும் பாதை தவறாக இருந்தும் துணிகரமாக அது சரிதான் என்று சாதிக்கிறாயா? பரிசுத்த தேவன் உன்னை அழைக்கிறதை அறிந்தும் அவரது அழைப்பை அலட்சியம் செய்து துணிகரமாய் பாவத்தில் ஈடுபடுகின்றாயா? உன்னை கண்டிக்கவும் தண்டிக்கவும் எவருமில்லை என்று சாதிக்கின்றாயா? உன் பாவ வாழ்க்கைக்கு ஓர் முற்றுப்புள்ளி இல்லை என்று முற்றிலும் நம்பிவிட்டாயா? பாவம் செய்கிறேன், என்னை பார்க்கவும் கேட்கவும் தெய்வம் ஒருவர் இருக்கிறாரா என்று ஏளனமாய் பேசுகின்றாயா? வாலிப சகோதரனே, சகோதரியே, சற்றே யோசி. சவுலின் வாழ்க்கை சரித்திரத்தில் ஏற்பட்ட ஓர் சம்பவத்தை சற்றே எண்ணிப்பார். அவனது வாழ்க்கை பயணத்தில் குறுக்கிட்டு அவனது வாழ்க்கையை மாற்றி அமைத்து வாழ்நாளை பண்படுத்திய ஓர் தேவாதி தேவனின் பயங்கர அடி அவன் மேல் விழுந்ததை சற்றே உற்று நோக்கிப்பார். அனைத்து கிறிஸ்தவர்களையும் அடித்து துன்புறுத்த சென்ற சவுல் கடவுளின் கரத்தால் அடிபட்டு தரையிலே வீழ்ந்து கதறிக்கொண்டு கிடக்கின்றான். தன்னை எதிர்க்க எவருமே இல்லை என்ற எண்ணம் கொண்டிருந்த அவன் தன்னை தடுத்து ஆட்கொள்ளும் ஓர் இயேசு இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்று அறியும் ஓர் சந்தர்ப்பம் அவனது வாழ்க்கையில் வந்து எட்டுகிறது. தன் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் திட்டங்களுக்கும் ஓர் முற்றுப்புள்ளி உள்ளது என்பதை அறிகிறான். மட்டுமா, தன் வாழ்க்கைக்கே திடீரென்று ஓர் முடிவு வரலாம் என்ற எண்ணமும் கூட வந்துவிடுகின்றது. பொறாமைக்கு ஓர் முடிவு, திட்டங்களுக்கு ஓர் தீர்வு, பிரயாணத்திற்கு ஓர் தடை. வாழ்க்கையில் ஓர் ஏமாற்றம், உள்ளத்தில் ஓர் கலக்கம், எண்ணத்தில் ஓர் திகைப்பு. அனைத்து எண்ணங்களும் சகல திட்டங்களும் எல்லா தீர்மானங்களும் அத்தனை விருப்பங்களும் அடியோடு தொலைந்து விடுகின்றன. வாலிப சகோதரனே, சகோதரியே, தேவனை விட்டு விலகி செல்லும் உன் வாழ்க்கையில் நினைத்திராமல் ஓர் முடிவு உண்டு என்பதை மறந்து போகாதே. உன் வாழ்க்கையில் குறுக்கிட்டு செயல் புரியும் ஓர் வல்லமையுள்ள தேவன் உண்டு என்பதை மறந்து போகாதே. தேவனுக்கு எதிராய் செயல்படும் உன்னை பெருமையாகிய குதிரையிலிருந்து கீழே தள்ளி உன் வாழ்க்கையில் கசப்பையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணி உன் எல்லா அகந்தையான செயல்களையும் மட்டுப்படுத்த வல்லமையான தேவாதி தேவன் ஒருவர் உண்டு என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க கூடாதா? சவுல் கீழே தள்ளப்பட்டு தரையில் விழுந்து கிடக்கும் போதுதான் தன்னை கட்டுப்படுத்த வல்லவரும் மேலான அதிகாரம் உள்ளவரும் தன்மேல் அதிகாரம் உள்ளவருமான ஓர் இரட்சகர் இயேசு ஜீவிக்கிறார் என்பதை உணர்கின்றான். வாலிப அன்பர்களே, சவுல் தன்னை குறித்து சிந்திக்கும் ஓர் நேரம் வந்தது. தன்னால் ஒன்றும் ஆகாது என்பதை அறிந்து கொள்ளும் வேளை அவனது வாழ்க்கையில் வந்தது. தனது கல்வி, செல்வம், ஆற்றல், அறிவு, அந்தஸ்து, மேன்மை, பதவி, பட்டம், அழகு, புகழ் ஒன்றுமே தன்னை காப்பாற்ற முடியாது என்பதை கண்டு கொண்டான். தேவனுக்கு எதிராய் துணிந்து செயல்படும் ஒருவனை இவை ஒன்றும் காப்பாற்ற முடியாது என்பதை திட்டமாய் அறிந்து கொண்டான். இந்த நிலையில் தன்னை சந்தித்த தேவாதி தேவனிடம் சரணடைகிறான் சவுல். தன்னால் ஒன்றும் ஆகாது என்பதை திட்டமாய் அறிந்த சவுல் சாஷ்டாங்கமாய் பணிந்து பாத காணிக்கையாக தன்னை படைக்கிறான் தேவாதி தேவனின் திருக்கரத்தில். இனி உலகத்தில் நான் வாழ்கின்றேனானால் அது என்னால் அல்ல, என் மேல் கிருபை கூர்ந்து என் உயிரை எனக்கு தானமாய் தந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் மட்டுமே என்று துணிந்து கூற ஆரம்பித்து விட்டான். எனவேதான் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று திட்டமாய் தெளிவாய் பகிரங்கமாய் கூறுகின்றான். தன் வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய கிருபையின் கரத்திலேயே இருக்கின்றது என்பதை முற்றிலும் உணர்ந்த அவன் தன்னை சந்தித்த கிறிஸ்துவின் பாதத்தில் காத்திருந்து அவரது சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கின்றான். அதன் மூலமாக அவன் அதுவரை அறிந்திராத மேலான தேவ சமாதானத்தை அடைந்து கொள்கின்றான். அவரது அன்பு அவன் உள்ளத்தை ஆட்கொள்ளுகின்றது. அவன் தேவ அன்பினால் நிரப்பப்படுகின்றான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரது அன்பு கிறிஸ்துவின் சிலுவையில் வெளிப்படுகிறது என்பதை இப்பொழுதுதான் காண்கின்றான்.
இந்த அன்பை புறக்கணித்து இதற்கு எதிராய் செயலாற்றிய சவுல் தன் வாழ்க்கையில் பெரும் தோல்வியடைந்து ஏமாற்றம் அடைந்து அன்பு நிறைந்த அருமை இரட்சகருக்கு அடிபணிகிறான். அவரது அன்பு அவன் உள்ளத்திற்குள் ஊறி பாய்கின்றது. அந்த அன்பினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட அவன் அந்த அன்பினால் நெருக்கி ஏவப்படுகின்றான். எனவேதான் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று கூறுகிறான். இப்போது முற்றிலும் வேறுபட்ட ஓர் வாழ்க்கை, அன்பினால் நிறைந்த வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்பினால் கட்டப்பட்ட ஓர் வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்பிற்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு காண்பிக்கும் வாழ்க்கை, அந்த அன்பை விட்டு பிரிக்க முடியாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. என்ன ஆச்சரியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை இல்லாத தெய்வீக சமாதானமும் பூரிப்பும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. தேவனோடு ஓர் புதிய தொடர்பு, தேவனுக்காய் ஒரு புதிய வாழ்க்கை, தேவனுக்கென்று செயல்படும் ஓர் புதிய ஜீவியம், தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் ஒரு புதிய ஆவிக்குரிய அனுபவம், ஆயிரமான மக்களுக்கு ஆசீர்வாதமாய் திகழும் ஒரு அற்புத ஜீவியம். ஏன்? கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் இடம்பெற்றதினால். இந்த நிலையில் இரட்சகரின் அன்பை விட்டு அவரை எதுவுமே பிரிக்க முடியாது என அவர் திட்டமாய் கூறிவிடுகின்றார். அந்த அன்பிற்கு தன்னை கொடுத்து விட்டார், தன்னை விற்றுவிட்டார். அந்த அன்பு அளவிட முடியாத அன்பு, அந்தம் வரை நடத்தும் அன்பு, கைவிடாத அன்பு, கடைசி வரை காக்கும் அன்பு, கவலைகளை போக்கும் அன்பு, கரத்திற்குள் வைத்து காத்து கொள்ளும் அன்பு, பரிசுத்த அன்பு, பக்தியின் பாதையில் நடத்தும் அன்பு, பாவத்தை மன்னிக்கும் அன்பு, பாடுகளை சகிக்க பலனளிக்கும் அன்பு, நோய்களை தீர்க்கும் அன்பு, நொந்த உள்ளங்களை ஆற்றும் அன்பு, நானிலத்தில் வேறு எங்கும் எவரிடத்திலும் காண இயலாத அன்பு, நாதர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலிருந்து பாய்ந்தோடும் அன்பு, நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கும் அன்பு, நித்திய கரை சேர்க்கும் அன்பு. அந்த அன்பை அடைந்த பவுலடியார் அந்த அன்பிற்குள் மூழ்கிவிட்டார். அந்த அன்பிலிருந்து யாரும் எதுவும் எந்நேரமும் அவரை பிரிக்கவே முடியாது என்று நிச்சயித்து விட்டார். வாலிப சகோதரனே, சகோதரியே, அந்த மேலான அன்பின் நேசர் இயேசு அரவணைக்கும் கரத்தை நீட்டி இன்று உன்னை அவளோடு அழைக்கிறார். அந்த அன்பை வேறு எங்கேயுமே நீ பார்க்க முடியாது. ஒரே இடம் பார், அதோ அங்கே ஓர் சிலுவை, பாவம் போக்கும் சிலுவை, பாரில் உன்னை நேசிக்கும் சிலுவை, உன் கண்ணீரை நீக்கும் சிலுவை, உன் வியாதியை போக்கும் சிலுவை, உன் பாடுகளை தீர்க்கும் சிலுவை, உன் பிரச்சனைகளை அகற்றும் சிலுவை, உன்னை அரவணைத்து ஆசீர்வதிக்கும் சிலுவை. அந்த சிலுவையின் அன்பு உன்னை அழைக்கின்றது. அன்பனே, வா, இன்றைக்கே வா, அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அன்போடு அழைக்கின்றார்.